குட் மார்னிங் மை டியர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது ரிவிஷன் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேர்மோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரிவிஷன் தான். ஓகேவா? ஆல்ரெடி ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே? நம்ம மேக்ஸ் கிளாஸஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ரிவிஷன் வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஓகேவா? அப்போனா தான் மேக்ஸ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே? ஸோ ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியோடு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு இந்த கடவுள் உலகத்தை படைச்சிட்டாரா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரினங்களாக படைச்சாங்களா, அடுத்து அந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கலர் கொடுக்கணும்ல. எல்லாமே ஒரே கலர்லே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்தால் தானே நமக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த கடவுள் என்ன சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்கிட்ட வாங்க, நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் உங்களுக்கு வந்து கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே யாருன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள், இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எல்லாருக்கும் கடவுள் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கலர் கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு செகண்ட் டே வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு கலர் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கொடுத்தாரு. தேர்ட் டே என்ன பண்ணால் பேர்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கலர் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்துட்டுருக்கும்போது ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துச்சு. அன்றைக்கி வந்து செம்ம மழை, காற்று எல்லாம் பயங்கரமாக வீசிட்டு இருந்துச்சு. அந்த பறவை அந்த மழை, காற்று இதெல்லாம் தாண்டியும் வேகமாக பறந்து அந்த கடவுள்கிட்ட அந்த கலர் வாங்குறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்ததும் அது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால அது வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட இருந்த கலர் எல்லாமே தீர்ந்து போச்சு. நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், நிறைய மீன் இதுக்கெல்லாம் அவர் கலர் கொடுத்துட்டாரா. ஸோ அவர்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அந்த பறவை ஈவினிங் அந்த கடவுளை பார்க்குறதுக்கு வந்துச்சு. கடவுளை பார்க்க வந்தோன்னே அந்த கடவுள் சொல்கிறாரு, என்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, நீ இப்படியே இதே கலர்லேயே அப்படின்னுச்சு. உடனே அந்த பறவை சொன்னிச்சு, இல்லை எனக்கு தயவு செஞ்சு ஒரு கலர் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு, சரி இருக்கிற கலர் எல்லாத்தையும் எடுத்து அந்த பறவை மேலே தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பறவை மேலே தெளிச்சிடறோம். ஸோ அப்படி கிடைச்சது தான் பஞ்சவர்ண கிளி பார்த்துருக்கீங்கல்ல, அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்படி தான் அந்த கிளிக்கு அந்த கடவுள் வந்து கலர்ஸ் கொடுத்தாங்களாம். ஓகேவா? ஸோ அந்த பறவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுனால அதுக்கு இன்னும் ஒரு சில பறவைங்க ஒரே கலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பஞ்சவர்ண கிளி மட்டும் பாருங்கள், அழகாக கலராக இருக்கும்ல, அதோட கலர்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லையும் மழை பெஞ்சு காற்றடிச்சப்பையும் அது முயற்சியோடு பறந்து வந்து கடவுள்கிட்ட நின்றதுனால கடவுள் வந்து அதுக்கு இன்னும் அழகான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ அந்த கிளிக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விடாமுயற்சி. எப்போவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு அழகான விஷயங்களை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமாக நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அது அழகாக இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம ஒரு இயற்கையான விஷயத்தெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ளார இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருதில்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வந்து சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இருக்கிற இந்த 15 டேஸில் ரெகுலராக என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகே? இதை நல்லா பண்ணீங்க அப்படின்னா கடவுள் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓகே? இப்போ நம்ம ரிவிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி நம்ம பார்த்த லெசன் தான் ருபீஸ் அண்ட் பைசே. ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகேவா? ருபீஸ் அண்ட் பைசே. 1 rupee ஈக்குவல் டு ஹவு மெனி பைசே? 100 பைசே. 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. 2
50 பைசே காயின்ஸ் மேக் 1 rupee. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தது 25 பைசே காசு இருக்கும், 50 பைசே காசு, 1 rupee காயினு, 2 rupee காயினு, 5 rupee காயின்ஸு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ 2 50 பைசே காயின்ஸை எடுத்து ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 rupee கிடைக்கும். ஏன்னா 1 rupeeன்றது என்னது? 100 பைசே. அப்போ 250 பைசேவை எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 rupee கிடைக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஃபார்முலா என்னது? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. ஓகேவா? சொல்லுங்கள். 1 rupee ஈக்குவல் டு ஹவு மெனி பைசே? 100 பைசே. 3 டைம்ஸ் சொல்லுங்கள். 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம்? சேஞ்ச் இன்ட்டு பைசே பார்த்துருப்போம், சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் இந்த 4 மெத்தடோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு ரிவிஷன். ஸோ இந்த கிளாஸை நல்லா கவனிங்க. அப்போனா தான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இனிமேல் டெய்லி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி உட்காந்து மேக்ஸ் ஒரு 1 ஹவராவது நீங்கள் மேக்ஸ் படிக்கணும், போட்டு பார்க்கணும். ஓகேவா? சும்மா வீடியோ பார்க்கக்கூடாது. கொடுத்துருக்க சம்ஸெல்லாம் எழுதிட்டு நீங்களாக உட்காந்து போட்டு ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இல்லை நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதே நம்ம நார்மல் ஸ்கூல் டேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் அது பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வரும். ஸோ இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் மம்மி முன்னாடி உட்காந்து டெஸ்ட் எழுதி காமிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவீங்களா இதை ரெகுலராக? எல்லோரும் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சேஞ்ச் இன்ட்டு பைசே. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? சேஞ்ச் இன்ட்டு பைசே. ருப்பீஸில் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம பைசாவில் மாற்றி கொடுக்கணும். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 rupees 20 பைசே. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ருப்பீஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற நம்பர் பைசே. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? பைசாவில் தான் இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? இது ஆல்ரெடி என்னது? பைசாவில் தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ருப்பி. ஸோ 2 rupees ஈக்குவல் டு ஹவு மெனி பைசே? இங்கே பாருங்கள். 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ 2 rupee ஈக்குவல் டு 200 பைசே. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் மட்டும் இதில் நான் ப்ரீஃபாக போடுறேன். நெக்ஸ்ட்டு சம்ஸ்க்கெலாம் நான் ஆல்ரெடி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தோம்? ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்தோமா? ஸோ அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற சம்முக்கு மட்டும் என்ன ப்ரொசீஜரோ அதை போடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 rupees 20 பைசே. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது பைசே. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்ட்டு சேஞ்ச் இன்ட்டு பைசேக்கு தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20யை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நம்பர் என்னது? ருப்பீஸ். ஸோ 2 rupee இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? 1 rupee ஈக்குவல் டு 100 பைசே. இங்கே என்ன இருக்குது? 2 rupee இருக்குது. அப்போ 2 rupee ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1, இங்கே 2 இருந்தால் இங்கே என்ன கிடைக்கும்? 200 பைசே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 rupeesக்கு 200 பைசேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஒரு 20 பைசே இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 20 பைசே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 + 2 2 மட்டும்தான் இருக்குது. 2 அப்படியே இருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 220 rupees. ஸோ rupees 220 பைசேவை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்? 200
220 பைசே. தட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலான மெத்தடு. 1 ரூபி ஈக்குவல் டு 100 பைசே. இங்கே நம்மக்கிட்ட எவ்வளோ ருப்பி இருக்குது, 2 ரூபி. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான்ப்பா ருப்பீஸ். ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ பைசே. ஸோ நம்ம பைசாவில் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த பைசாவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இந்த 2வை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணால் போதும். ஸோ 2 ரூபி ஈக்குவல் டு 200 பைசே. ஆல்ரெடி இங்கே ஒரு 20 பைசே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 200 + 20 220 பைசே. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதில் ஷார்ட்கட் மெத்தடை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இந்த டாட்டை எடுத்துட்டு இந்த எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பைசா கிடச்சிரும். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம படிச்சிடணும். ஓகேவா, எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா, ரீகால் பண்ணதுனால ஞாபகம் வந்துருச்சா நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்றது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம், இதுதான் ரெகுலராக நம்ம ப்ரொசீஜர். இது நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 220 பைசே. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ருப்பீஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பைசே. இங்கே நம்ம சேஞ்ச் இன்ட்டு பைசே, பைசேக்கு தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 20யை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ருப்பி இருக்குது. எவ்வளோ ருப்பி இருக்குது, 2 ருப்பி இருக்குது. நமக்கு என்ன தெரியும், 1 ரூபி ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ 2 ரூபி ஈக்குவல் டு 200 பைசே. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 200 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு 20 இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 220 பைசே. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஆன்சர். இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தோம், இந்த இருக்க டாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துடணும். அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் ஷார்ட்கட் மெத்தடில். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா, பட் எல்லாருக்கும் என்ன தெரியணும், என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரீட் பண்ண தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, 5 rupees 96 பைசே, 10 ரூபி 5 பைசே. இது 5 பைசேப்பா. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்பருக்கு முன்னாடி 0 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. எந்த நம்பருக்காவது பின்னாடி 0 இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ. இப்போ இங்கே பாருங்களேன், 9க்கு பின்னாடி தான் 0 இருக்குது. அப்போ இது என்னது, 90. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, 5க்கு முன்னாடி 0 இருக்குது. அப்போ நம்ம இதை என்னன்னு தான் சொல்லணும், 5 பைசேன்னு தான் சொல்லணும். ஓகேவா, 10 ரூபி 5 பைசே, 18 rupees 90 பைசே, 56 ரூபி 48 பைசே, 156 rupees 50 பைசே. இதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, ருப்பீஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது பைசே. ஓகேவா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே பைசேல இருக்க வேல்யூ 2 digitsல தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி 2 digit நம்பராக தான் இருக்கும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தடில் எல்லாமே எழுதிடலாமா, ஈஸியாக நம்ம எழுதிடலாமா. ஸோ சொல்லுங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன பண்ணியிருந்தோம், 2 rupees 20 பைசேவை இருக்கிறது கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 220 பைசே கிடச்சிருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன சொல்லியிருந்தோம், இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுங்க, அதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சொல்லுங்கள், இங்கே என்ன இருக்குது, 5 rupees 96 பைசே. இப்போ என்ன பண்ணணும், இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 596 பைசே. ஓகேவா, அதே மாதிரி 10 rupees 5 பைசே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், 1005 பைசே. ஓகேவா,
நீங்கள் எக்ஸாமில் இந்த டாட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடித்து காமிக்க வேணாம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது 18 rupees 90 பைசே என்ன பண்ணணும்? இந்த டாட்டை எடுத்துகிட்டு மீதி எழுதணும். ஸோ சொல்லுங்கள், 8 18 90. இப்போ எப்படி சேர்த்து ரீட் பண்ணணும்? 1890 பைசே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 56 rupees 48 பைசே என்ன பண்ணணும்? இந்த டாட்டை எடுத்துகிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். எப்படி ரீட் பண்ணுவீங்க? 5648 பைசே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 156 rupees 50 பைசே. இது எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து எழுதுங்க. இப்போ ரீட் பண்ணுங்கள். 15,650 பைசே. ஓகேவா? உங்களுக்கு ரெகுலர் மெத்தடு சொல்லி கொடுத்தாச்சு, ஷார்ட்கட் மெத்தடு சொல்லி கொடுத்தாச்சு. ஷார்ட்கட் மெத்தட் என்னது? பாயிண்ட்டை எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி பைசேன்னு போடணும். ஓகேவா? இது எதுக்கு? சேஞ்ச் இன்ட்டு பைசேக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? சேஞ்ச் இன்ட்டு பைசேக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரியுதா என்ன பண்ணுறோம் அப்படின்னு? ரொம்ப ஈஸி. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ருப்பீஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பைசே. ஓகேவா? அப்போ பைசேவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சேஞ்ச் இன்ட்டு பைசே தான் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பைசேக்கு தான் மாற்ற போகிறோம். இங்கே ஆல்ரெடி பைசே இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். முன்னாடி இருக்கிறது என்னது? ருப்பீஸ். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ருப்பீஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ருப்பீஸை மட்டும் நம்ம பைசேவை சேஞ்ச் பண்ணால் போதும். நமக்கு இருக்கிற தெரிஞ்ச விஷயம் என்னது? 1 rupee = 100 பைசே. இப்போ இங்கே எவ்வளோ ருப்பி இருக்குது? 2 rupee இருக்குது. அப்போ 2 rupees = 200 பைசே. ஆல்ரெடி இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு 20 பைசே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 220 பைசே. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 96 பைசேவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 5 இருக்குது. 5 rupee = சொல்லுங்கள், 1 rupee = 100 பைசே. 5 rupee = 500 பைசே. ஸோ 500 + 96 596. ஓகேவா? இதுதான் ரெகுலர் ப்ரொசீஜர். பட் இது ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன பண்ணணும்? பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி பைசை அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சேஞ்ச் இன்ட்டு பைசையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ். ஓகேவா? இங்கே பைசாவில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ருப்பீஸ்க்கு மாற்ற போகிறோம். தட் மீன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இந்த வேல்யூஸ் மாதிரி இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் மட்டும் என்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது? 15,650 இருக்குது. இப்போ இதை ருப்பீஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட்டு 2 digit நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை வச்சிட்டோம் அப்படின்னா அது ருப்பீஸாக மாறிடும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு 2 digit இது தான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை வைக்கணும். ஓகேவா? இதில் லாஸ்ட்டு 2 digit எது? இது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். இந்த இதில் 80 தான் லாஸ்ட்டு 2 digit. ஸோ லாஸ்ட்டு 2 digitக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை வச்சு முன்னாடி ருப்பீஸ்னு எழுதிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ லாஸ்ட்டு 2 digitக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கேயும் லாஸ்ட்டு 2 digit முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். பட் இது ஷார்ட்கட்டு. இப்போ ரெகுலர் ப்ரொசீஜர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரெகுலர் ப்ரொசீஜர் என்னது? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2056 பைசே. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா?
ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிப்போம். அடுத்து எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கோ அத்தனை 0 போடுவோம். எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது? 3 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ 30 ப்ளஸ் இங்கே 0 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். 56. ஓகேவா? 56 நம்ம பிரிக்க வேணாம். ஏன் அப்படின்னா பைசா அப்படின்னா 2 டிஜிட் நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். அதனால அதை மட்டும் நம்ம பிரிக்க வேணாம். மீதி இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன தெரியும்? 1 ரூபி ஈக்குவல் டு 100 பைசே. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 2000 பைசே இருக்குது. அப்போ அது எவ்வளோ ரூபியாக இருக்கும்? எவ்வளோ ரூபியாக இருக்கும்? 1 ரூபி ஈக்குவல் டு 100 பைசே. நம்ம 2 டிஜிட் ஜீரோஸ் தான் இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 டிஜிட்ஸ் ஜீரோக்கு முன்னாடி என்ன இருக்குது? 20 இருக்குது. ஸோ 20 ரூபி. ஓகேவா? 20 ரூபி ப்ளஸ் 56 பைசே விச் இஸ் ஈக்குவல் டு 20 ரூபி 56 பைசே. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இந்த 2 ஜீரோக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தான் இங்கே ருப்பீஸில் எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள், 2 ஜீரோக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? நமக்கு 20 இருக்குது. ஸோ 20 ரூபீஸ் ப்ளஸ் 56 பைசே. பைசேனாலே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 2 டிஜிட்ஸில் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இந்த 2 டிஜிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். முன்னாடி இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 20 ரூபீஸ் 56 பைசே. எதை கன்வெர்ட் பண்ணும்போது? 2056 பைசேவை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ருபீஸ் கிடச்சிருக்கு? 20 ரூபீஸ் 56 பைசே. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் என்ன சொல்லியிருந்தோம்? லாஸ்ட்டு 2 டிஜிட் எப்போவுமே பைசா. ஸோ அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு முன்னாடி பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிப்போம். ஓகேவா? ஸோ அதுபடி இங்கே சொல்லுங்கள். ருப்பீஸ் 20 56 பைசே. ஓகேவா? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது ருப்பீஸ் 4 பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு ரிமைனிங் எழுதியிருக்காங்களா? ஸோ அந்த 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட்டை வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதணும். ஓகேவா? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 75 ரூபீஸ் 80 பைசே. அதே மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணுங்கள். 22 ரூபீஸ் 35 பைசே. இதை கன்வெர்ட் பண்ணால் 8 ரூபீஸ் 35 பைசே. ஓகேவா? பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்து எழுதணும். பாயிண்டில் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டை வச்சு எழுதணும். இது 2 தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சேஞ்ச் இன்ட்டு பைசே அப்படின்னா இங்கே பாயிண்ட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து எழுதணும். ஓகேவா? சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட்டை வச்சு எழுதணும். அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? எல்லாருக்கும் புரியுதா? பைசாக்கு மாற்றணும் அப்படின்னா பாயிண்ட் வச்சு எழுதியிருந்தாங்க. கொஷினில் வந்து பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து எழுதணும். ஓகேவா? பாயிண்ட் இல்லாமல் பைசேல இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எப்போவுமே பைசா தான். ஸோ அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட்டை வச்சு ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எழுதணும். ஓகே? ஈஸியாக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? லாஸ்ட்டு 2 டிஜிட் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 20 ரூபி 56 பைசே. இதை எப்படி எழுதலாம்? 4 ரூபீஸ் 5 பைசே. 75 ரூபி 80 பைசே. 22 ரூபீஸ் 35 பைசே. 8 ரூபி 35 பைசே. ஓகே? ஈஸியாக இருக்காப்பா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி பைசேன்னு போடணும்.
பாயிண்டில் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட்ஸ் நம்பருக்கு முன்னாடி பாயிண்டில் வச்சு முன்னாடி ருப்பீஸை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன். ஓகே, அடிஷன் நம்ம பிகினிங் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம அடிஷன் படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அடிஷன் எல்லாருக்குமே ஈஸி தான். நம்ம என்ன பண்ணணும், ருப்பீஸ் அண்ட் பைசேன்னு தனித்தனியாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. பைசையோட வேல்யூவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ருப்பீஸோட வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணலாமா? இந்த சைட்லேருந்து தானே நம்ம ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9, 9 + 0 9, 9 + 8 17. 17க்கு என்ன போடணும்? 17க்கு என்ன போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 7 மட்டும்தான் போடணும். 7 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1 இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 + 9 12, 12 + 4 16, 16 + 1 17. ஸோ 17க்கு என்ன போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 7 மட்டும் போடுங்க. 7 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அந்த 1 இங்கே கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம நார்மல் மாதிரி தான் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணும். ஓகேவா? 7 + 8 15, 15 + 6 21, 21 + 5 26, 26 + 1 27. ஓகேவா? இப்போ நமக்கு ருப்பீஸில் என்ன கிடச்சிருக்கு? 27 rupees 77 பைசே. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஃபஸ்ட்டு பைசையிலேருந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 5 + 4 9, 9 + 0 9, 9 + 8 17. 17க்கு 7 ரிமைனிங் 1. 2 + 1 3, 3 + 9 12, 12 + 4 16, 16 + 1 17. 17க்கு 7 ரிமைனிங் 1. 7 + 8 15, 15 + 6 21, 21 + 5 26, 26 + 1 27. ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. rupees 27.77 பைசே. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதணும். அப்படின்னா தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இங்கே எல்லாமே பைசையில் 0 தான் இருக்குது. ஸோ 0. இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5, 5 + 6 11, 11 + 8 19. 19க்கு 9 மட்டும் போட்டுக்கலாம். ரிமைனிங் 1. ஓகே, 8 + 4 12, 12 + 7 19, 19 + 5 24, 24 + 1 25. 25க்கு என்ன போடணும்? 5 மட்டும்தான் போடணும். 5ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 2. ஓகேவா? 7 + 5 12, 12 + 9 21, 21 + 2 23, 23 + 2 25. ஓகேவா? 255 rupees 90 பைசே. ஸோ ஆன்சர் என்னது? rupees 255 90 பைசே. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ பைசே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ருப்பீஸ். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 287 rupees 25 பைசே, 582 rupees 14 பைசே, 484 rupees 92 பைசே, 972 rupees 35 பைசே. ஓகே, இப்போ ஆட் பண்ணலாமா? 5 + 4 9, 9 + 2 11,
11 + 5 16. 16க்கு என்ன போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 6 மட்டும் போடணும். 6 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 + 9 12, 12 + 3 15, 15 + 1 16. 16க்கு 6 ரிமைனிங் 1. 7 + 2 9, 9 + 4 13, 13 + 2 15, 15 + 1 16. 16க்கு 6 ரிமைனிங் 1. 8 + 8 16, 16 + 8 24, 24 + 7 31, 31 + 1 32. 32க்கு என்ன போடணும்? 2 ரிமைனிங் 3. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க. 2 + 5 7, 7 + 4 11, 11 + 9 20, 20 + 3 23. ஓகேவா? இப்போ என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குது? 2326 rupees 66 paise. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. rupees 2326 66 paise. பைசே எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ருப்பீஸ் மணி சாப்டரில் சேஞ்ச் இன்டூ ருப்பீஸ், சேஞ்ச் இன்டூ பைசே அண்ட் அடிஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சப்ராக்ஷன் அண்ட் அடிஷனோட வேர்ட் ப்ராப்ளமும் சப்ராக்ஷனோட வேர்ட் ப்ராப்ளமும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் தான். இதில் வர சம்ஸ் எல்லாருமே எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்போனா தான் உங்களால் எக்ஸாமில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லோரும் இந்த ரிவிஷன் வீடியோ வர கொஷின்ஸ் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? அப்போனா தான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக அப்லோட் ஆகிற வீடியோஸ் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாமே கூகுள் மீட்டில் லைவ் கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் நமக்கும் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்து இருக்க போர்ஷன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண போர்ஷன்ஸை அங்கே பார்க்க முடியாது, நமக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ அப்லோட் ஆகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள். ஓகே, ஸோ டெய்லி படிங்க, டேபிள்ஸ் படிங்க. ஓகேவா? டேபிள்ஸ் மறந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் வந்துருச்சு 3rd ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ டேபிள்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ டெய்லி உட்காந்து மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes நீங்கள் டேபிள்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.